விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. சொக்காய மாட்டிக்கிட்டு சிட்ட கடத்தி வெட்டில வச்சே சொக்காலி 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 கல்லி எடுது எடுது வலது வலது திருப்பி திருப்பி வெட்டி சொக்காலி காட்டு வித்தை எல்லாம் வெத்தி வெத்தி வச்சு சொக்காலி நாண்டி ஏ சொக்காலி 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 கல்லி எடுது எடுது வலது வலது திருப்பி திருப்பி வெட்டி சொக்காலி காட்டு வித்தை எல்லாம் வெத்தி வெத்தி வச்சு சொக்காலி நாண்டி. நம்ம சிறகுகளே இந்த பைக்குங்க தானே இந்த உலகினிலே முதல் தேவையே நான் முறுக்க முறுக்க என்னை பறக்க பறக்க விடுவாயோ கதை பிளக்க பிளக்க என் கவலை மறக்க விடுவாயோ கையை பிடிக்க கட்டி அணைக்க எனக்கென ஒரு பைக்கு போதும் நேரம் மறக்க தூரம் கடக்க என்னோட பைக்க போதும். சூறாவளிடா நாங்க தொட்டாலே சீரும் புலிடா ஏறி அடிடா ஊரு ஒன்னாக வெட்டி வெடிடா புழுதி உடம்போட ஆடுமடா காலு எழுதி மாலாது எங்க வரலாறு பால் எடுத்து வகுடெடுத்து சீவும் சீமடா எங்க தெற்கு தசக்காரனுக்கு புல்லும் வாழுடா நிமிந்து நின்னா கருது நேர்மை என்ன மருது 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 சூறாவளிடா. சபரேஷ், ஒரு இடத்துல நிற்காம ஸ்டேஜ் ஃபுல்லாக சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடினீங்க. அதாவது எங்கள் அம்மாலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் என்ன ஆட சொல்கிறியா, என்னால் முடியாது தெரிஞ்சுக்கோ அப்படிங்குவாங்க எங்கள் அம்மா. ஓகேவா? ஆனால் இங்கே இருந்துக்கிட்டே உங்கள் அம்மாவை நீங்கள் அங்கே ஆட வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க. நீங்கள் இங்கே ஆடுறீங்களோ இல்லையோ, உங்கள் அம்மா அங்கே துள்ளி டான்ஸ் ஆடி பிச்சு பெடல் எடுத்துட்டாங்க அந்த இடத்துல. கேளுங்க. ஆமாவா? எப்படி டான்ஸ் ஆடினேன்னு கேளுங்க உங்கள் அம்மாவை. எப்படி டான்ஸ் ஆடின? மம்மி டெய்லியும் கூட வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவா மாதிரி டெய்லி எக்ஸசைஸே நமக்கு இதுதான், அதே மாதிரி சேர்ந்து ஆடினேன். டாடியோ மம்மியோ உங்களோட வீட்டில் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இப்படி சொல்றது. இப்படிதான் வந்து ஒரு குழந்தை என்கரேஜ் பண்ணா, நம்ம ஆடினாதான் குழந்தைங்களுக்கும் அது ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். நம்மளுக்கு தெரியுதா தெரியல, நம்ம குழந்தைங்களோட ஆடினாதான் இந்த மாதிரி குழந்தைங்களோட டேலண்ட்லாம் வெளியில வரும். சூப்பரா ஆடின சபரேஷ். சபரேஷ் மம்மி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்கிறேன், ஒரே ஒரு கமெண்ட்ஸ் என்னோட பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஆக்சுவலாக நானே பெரிய டான்ஸராக வரணும்னு எனக்கு பெரிய ஆசை. எனக்கு ஆயிட்டீங்க. பட் இப்போ என்னோட ப்ரொஃபஷனல் வந்து ஹெச்ஆராக மாறிடுச்சு. ஸோ என் பையனை கொண்டு வரணும் இந்த ஃபீல்டுக்குன்ட்டு ஆசைப்பட்டேன். கலைஞர் டிவிக்கும் கலா மாஸ்டர் மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நினச்சதை ஒரு வாட்டியாவது என் பையன் கண்டிப்பாக பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ரவுண்ட் இருக்குல்ல, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிழிச்சிருங்க. இல்லை பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து இப்போ நம்ம போயிட்டு யோகா உடம்பு சரியில்லை யோகா கற்றுக்குறோம், போய் பீச்சில் போயிட்டு ஜிம்னாஸ்டிக் பண்ணுறோம்,
ஆனா நீங்க உங்க பையனோட ஸ்பெண்ட் பண்றீங்க பாருங்க மார்னிங். கண்டிப்பா மேம். ஹேட்ஸ் ஆஃப் யூ. அதே ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சபரீஷ் சபரீஷ். வீட்டில் அப்பா நல்லா சமைப்பாரா? ஆ தெரியும். காலையில் 7 மணிக்கு நீயும் உங்கள் அம்மாவும் டான்ஸ் ஆடணும், அப்பா தானே சமைக்கணும். சரி, ஓகே. உன்னோட டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். எஸ் கலா மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்க. சபரிக்கும் அம்மாக்கும் கிழி கிழி கிழி. ஏன்னா இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கே டைம் இல்லை. போய் 2 வயசுலேயே 2.5 வயசுலேயே போய் ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் போகிறது. ஏன்னா டைம் அப்படி பாவம் ஒர்க் 2 பேரும் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த காலத்தில் அமைஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைய வந்து நம்ம ஃப்ரெண்டாக ஆக்கிக்கணும். நம்ம குழந்தைய கூட இப்போ நானும் என் பையனும் பார்த்தா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பேசிப்போம். அப்படி தான் இருக்கணும் தவிர அம்மா பையன் மாதிரி இருக்கக்கூடாது. 2 ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தான் அவனும் தைரியமாக நம்மக்கிட்ட பேசுவான். நீங்களும் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா 24 hours அங்கே வேலை இருக்கும், ஆஃபீஸ் செட்டையும் இது பேசணும், அவங்ககிட்ட இவ்வளோ டென்ஷன் இருக்கும் போதும் இதெல்லாம் ரொம்ப ரேர் அந்த மாதிரி ஃபேமிலி கிடைக்க. லக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட், உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை. ஆனால் ஹேட்ஸ் ஆஃப் யூ மேடம், நான் சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த 7 வயசில் இவ்வளோ ரிதமோட ஆடுறான்னா ஃபேன்டாஸ்டிக். இப்போ நான் 5 வயசுலேருந்து பரதம் கற்றுக்கிட்டா கூட நாங்கள்லாம் ஸ்டேஜ் ஏறலையே. ஸ்டேஜுன்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஸ்டேஜில் வந்து ஏறினாலே அது பெரிய விஷயம். அது வந்து அவன் நடந்து வரும் போதே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அவன் ஆர்டிஸ்ட் ஆகிடுவான், கவலையப்படாதீங்க. ஏன்னா அவனோட அட்ராக்ஷன் அங்கே போய் ஸ்டேஜில் நின்று ஒரு கால் அப்படியே தூக்கி நின்றுட்டார். அவன் நின்றுட்டு நான் ரெடி, சவுண்ட் ரெடியா அப்படின்னு கேட்டார். சூப்பர் சபரி, குட் லேக், குட் லேக், குட் லேக், லவ் யூ ஸ்வீட். எஸ் காயத்ரி மேம், ஜிப்லாக் போங்க.